ஓம் முருகா சரணம். அன்பார்ந்த சொந்தங்களே, நமது கொங்கு மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் தங்கங்களே, பல நாடுகளில், பல ஊர்களில், பல தேசங்களில் கண்டம் விட்டு கண்டம் நம் கொங்கு தேசத்திலிருந்து சென்றிருந்தாலும் தத்தம் தொழில்களில் சிறந்து விளங்கிடவும், அவர்தம் வேலையில் சிறந்த பெயர் வாங்கிடவும் பல நாடுகளில் குடியிருக்கும் நம் சொந்தங்களுக்கும், இந்திய திருநாட்டில் நம் கொங்கு தேசத்தில் குடியிருக்கும் நமது கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன் திருப்பூரிலிருந்து வணக்கங்களை உரித்தாக்கி உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். சொந்தங்களே, ஒவ்வொரு காணொளி தொகுப்பும் நமது கேபிஎன் குளோபல், சிக்பா மலேசியா, கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா இணைந்து நடத்துகின்ற ஒவ்வொரு காணொளியும் மிகவும் சிறப்பு வாய்ந்த சிறப்பு விருந்தினர்களை கொண்டு சிறப்புரை அமைய பெற்ற ஓர் உன்னதமான காணொளியாகும். அவ்வாறு இன்று 81வது காணொளி தொகுப்பை காண வந்துள்ள அனைத்து சொந்தங்களையும் வருக வருக என்று மீண்டும் ஒருமுறை வரவேற்று, இன்றைய சிறப்பு என்னவென்றால், இன்றைய காணொளியின் தலைப்பே சிறப்பான ஒரு தலைப்பாகும். அப்படி என்ன ஒரு சிறப்பு என்று கேட்கிறீர்களா? ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்வில், தொழிலில் வெற்றி பெற்றால் குடும்ப வாழ்வில் அவர்களுடைய திருப்தி அடைந்த அளவிற்கு வெற்றி பெறுவதற்கு முடிவதில்லை. காரணம், தொழிலில் பல நேரங்களை செலவிட்டு குடும்ப அங்கத்தினருடன் சிறிய நேரத்தை மட்டுமே செலவு செய்தோம் என்ற பல வெற்றியாளர்களின் புலம்பல்களாக உள்ளது. ஆனால் மிக சொற்பமான வெற்றியாளர்களே குடும்ப வாழ்வையும் அவர்கள் திருப்திப்படும் அளவிற்கு நேரத்தை செலவிட்டு, தொழில் வாழ்விலும் மிகப்பெரிய ஒரு நேரத்தை செலவிட்டு இரண்டையும் சரிசமமாக கொண்டு சென்று அவர்களுடைய வாழ்வில் வெற்றி பெற்றவர்களாக திருப்தியுடன் வாழ்கின்றார்கள். மேலும் மேலும் பல வெற்றிகளை குவிக்கின்றார்கள். நிறைய சொந்தங்கள் நம்மை கேட்பதுண்டு. இந்த கேபிஎன் தொடங்குவதற்கும் நம் அனைவரையும் இணைப்பதற்கும் மூல காரணமாக இருக்கும் திரு பழனியப்பன் மாரப்பன் மலேசியா அவர்களிடத்தில் ஆகட்டும், அல்லது வழக்குரைஞர் தொழில் புரிந்து கொண்டிருக்கும் எங்களை ஆகட்டும், எங்களுடைய குழுவை சேர்ந்த பல சொந்தங்களை ஆகட்டும், பல சிறப்பு விருந்தினர்கள் கேட்பதுண்டு. நீங்கள் முழு நேரமும் இதையே செய்து கொண்டிருக்கிறீர்களா? நாங்கள் சொல்லுவோம், அப்படி முழு நேரமும் நாம் செய்து கொண்டிருந்தால் இன்று 81வது காணொளி தொகுப்பை நாம் அடைந்திருக்க முடியாது. வந்த வேகத்தில், ராக்கெட் வேகத்தில் மேலே எழும்பி அதாள பாதாளத்திற்கு சென்று விட்டு இருப்போம். ஒரு நேரத்தையும் சரியாக கணக்கிட்டு மலேசியாவில் தொழில் புரிந்து கொண்டிருக்கும் நமது பழனியப்பன் மாரப்பன் ஆகட்டும், அல்லது இளஞ்செழியன் ஆகட்டும், அல்லது மற்ற பிற சொந்தங்களாகட்டும், அல்லது வழக்கறிஞர் தொழிலில் இருக்கும் நான் ஆகட்டும், அவர்களுடைய நேரத்தை, நமது தொழில் நேரத்தை போக்க, அதை தாண்டி நமது கொங்கு சொந்தங்களுக்கு நம் கேபிஎன் மூலியமாக ஏதாவது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை, நேரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த ஒரு புரிதலே இன்றும் நமது 81வது காணொளி தொகுப்பை தாண்டி பல சொந்தங்களை இணைத்து பல வெற்றியாளர்களை உருவாக்கி, மேலும் பல வெற்றியாளர்களை உருவாக்குவதில் முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தருணமானது அந்த நேரத்தை செவ்வனே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஓர் மனதாக கொண்டு சென்ற காரணத்தினால்தான். அவ்வாறு இந்த ஒரு தலைப்பை பற்றி நிறைய சொந்தங்கள் எங்களிடம் கேட்ட பொழுது, ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அதாவது குடும்ப வாழ்வையும் தொழில் வாழ்வையும் எப்படி நாம் நிர்மாணித்து எவ்வாறு இரண்டையும் திருப்திப்படுத்தும் வகையில் நாம் கொண்டு செல்வது என்ற நிறைய கேள்விகள் நம் சொந்தங்களை கேட்ட பொழுது, எங்களுடைய கேபிஎன் குழுமம் இந்த தலைப்பிற்கு ஏற்ற ஒரு சிறப்பு விருந்தினரை தேடிய பொழுதுதான் நமக்கு கிடைக்கப்பெற்ற இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு உதய் சரண் அவர்களை கேபிஎன் குழுமம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். சொந்தங்களே, இன்றைய சிறப்பு விருந்தினரை, இந்த தலைப்பிற்கு ஏற்ற பொருத்தமான கொங்கு மகனை எவ்வாறு தேர்வு செய்தோம், ஏன் தேர்வு செய்தோம் என்பதை பற்றி அறிய அவருடைய ஒரு முன்னுரையை
குறிப்பிட்டால் உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்றைய சிறப்பு உரை ஆற்ற வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் திரு உதய் சரண் அவர்கள் கொங்கு தேசத்தின் பல மாவட்டங்களில் அவருடைய கால் தடத்தை பதித்தவர். எவ்வாறு என்று கேட்கிறீர்களா? அவர்களுடைய பெற்றோர் பொள்ளாச்சியை பூர்வீகமாக கொண்டவர்கள். அவர் பிறந்தது கோவை மாவட்டத்தில், படித்தது சென்னை சென்னை பட்டணத்தில், தற்பொழுது குடியிருப்பது சேலத்தில். அவர் தொழில் புரிந்தது பல ஊர்களில், பல தேசங்களில், படித்தது பல கண்டத்தில். உங்களுடைய அலைபேசியில் வந்திருக்கும் நமது கேபிஎன் பிரமோவை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அவருடைய MBA அவர் யூரோப்பில் முடித்து, ஐரோப்பிய நாட்டில் முடித்து, மற்றும் அவர் பல்துறை வித்தகராக பல தொழில் நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவம். காடை குளத்தை சேர்ந்த அவள் பூந்துரை அங்காளம்மன் கோவிலை தரிசிக்கும் இன்றைய கொங்கு திருமகன். தற்பொழுது தரன் ஹாஸ்பிட்டலில் சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசராக பணிபுரிந்து வருபவர். மேனேஜ்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் லைஃப், தொழில் மற்றும் தனி மனித மேலாண்மையை பற்றி பேச வரும் இன்றைய சிறப்பு விருந்தினர் விவசாயத்தை பற்றிய ஒரு முன்னோட்டத்தையும், விவசாய குடும்பத்தின் பூர்வீகமாக ஒரே மகனாக பிறந்து பின்பு அவருடைய கிராஜுவேஷனுக்கு பிறகு 1997 அவருடைய கிராஜுவேஷனுக்கு பிறகு IT செக்டார், அதாவது தொழில்நுட்ப செக்மெண்டில் பணிபுரிந்து 4 வருடம் அதில் அனுபவமும் வாய்ந்து அவருடைய MBA மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மேற்படிப்பை சிம்பயோசிஸ் புனேவில் முடித்து பிறகு ஹெல்த் கேர் செக்டாரில் 2002 வருடத்தின் முதல் இன்று வரை 20 ஆண்டு காலமாக பல தொழில் நிறுவனங்களில் பணியாற்றிய திறன் வாய்ந்த அனுபவசாலி. அவர் இந்த தொழிலை ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய 2வது MBA-வை ஐரோப்பிய கண்டத்தில் முடித்து இந்த 20 ஆண்டு கால வாழ்வில் பல நிறுவனங்களை கடந்து சில வெற்றி பாதையை இவர் பெரும் வெற்றியாளர்களுக்கு தீர்மானித்து கொடுத்து அந்த நேரத்தை எவ்வாறு செவ்வனே செயல்படுத்த முடியும் என்பதையும் வழிகாட்டுதலை காண்பித்தவர்தான் இன்றைய சிறப்பு விருந்தினர். நுமிஸ்மேட்டிக்ஸ் என்ற ஒரு புதிய வார்த்தை எனக்கே புதிதாக உள்ளது. இன்றைய சிறப்பு விருந்தினர் அதை பற்றி கண்டிப்பாக நம்மளுக்கு சொல்லுவார். அந்த நுமிஸ்மேட்டிக்ஸ் என்ற ஒரு 15 ஆண்டு கால அவருடைய ப்ரொஃபஷன் ஹாபி ஆனது 35 மேற்பட்ட நாடுகளுடைய காயின், அதாவது நாணயங்களை சேகரிக்கும் அவருடைய ஒரு உன்னதமான ஹாபி. அது போக அந்த கரன்சிகளையும், ரூபாய் நோட்டுகளையும், நம்ம இந்தியாவில் ரூபாய் நோட்டுப்போம், ஒவ்வொரு நாடுகளில் உள்ள நோட்டுகளையும் அவர் சேகரிப்பது அவருடைய ஒரு பொழுதுபோக்கான ஒரு ஹாபி. பூர்ணிமாவை கைப்பிடித்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்த இன்றைய சிறப்பு விருந்தினர் நம் கொங்கு தொழில் அதிபர்களுக்கு, இன்றைய காணொலியில் இணைந்திருக்கும் நம் சொந்தங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அதாவது மேனேஜ்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் லைஃபை பற்றி நமக்கு எவ்வாறு வெற்றிகரமாக அந்த நேரத்தை செவ்வனே கடைபிடித்து தொழில் மற்றும் குடும்ப வாழ்வில் வெற்றிகரமான ஒரு அத்தியாயத்தை உருவாக்குவது எப்படி அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நமக்குடன் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்றார். அவரை மீண்டும் ஒரு முறை வருக என்று வரவேற்று அவரை பற்றிய ஒரு காணொலி தொகுப்பு உங்களுக்காக இதோ சொந்தங்களே.
புற்றுநோய்க்கான தீர்வு இப்போது நம் சேலத்தில். தரன் மருத்துவமனையின் தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர். பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான மருத்துவ புற்றுநோய் சிகிச்சை, கீமோதெரபி, நுண்துளை அறுவை சிகிச்சை மூலம் புற்றுநோய் கட்டி அகற்றுதல், நுண்துளை அறுவை சிகிச்சை மூலம் குடல், கல்லீரல் கணைய புற்றுநோய்க்கு தீர்வு, லுகேமியா, மைலோமா போன்ற ரத்த புற்றுநோய் சிகிச்சை, கதிர்வீச்சு மூலம் புற்றுநோய்க்கான சிகிச்சை, அதிநவீன ரேடியோ தெரப்பி, அதிநவீன பிராக்கி தெரப்பி, நியூக்ளியர் மருத்துவம் மூலம் புற்றுநோயை கண்டறிதல், GE டிஸ்கவரி, பெட் சிடி, ஸ்பெக்ட் கேமா கேமரா. உடலில் அனைத்து வகை புற்றுநோய்க்கு ஒரே தீர்வு தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர். சேலத்தில் முதல் ஒருங்கிணைந்த புற்றுநோய்க்கான மருத்துவமனை. சொந்தங்களே, தொழிலில் இருந்து கொண்டு நேரத்தை நாம் நிர்மாணிப்பது என்பதே ஒரு கடினமான காரியம். அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு மனிதம் காக்கும் ஒரு மருத்துவத் துறையில் மனித உயிரை மிகவும் மேன்மையாக கருதக்கூடிய அந்த ஒரு நொடிகளில் இருக்கும் ஒரு மருத்துவத் துறையில் இருந்து கொண்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ், தொழில் மற்றும் தனிமனித மேலாண்மையை, நேரத்தை எவ்வாறு நிர்மாணிப்பது, எவ்வாறு நாம் செம்மையாக வெற்றிகரமாக அதை கையாள்வது என்பதை குறித்து நம்முடன் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் திரு உதய் சரண், சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர், தரன் குரூப் சேலம் அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவருடைய சிறப்புரையை நல்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். உங்களுடைய ஆடியோ கனெக்ட் ஆகல, நீங்க கொஞ்சம் செக் பண்ணுங்க. கனெக்டிங் டு ஆடியோ அப்படின்ற மாதிரி வருகின்றது. இப்ப கனெக்ட் ஆயிடுச்சுங்க. இப்ப நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். மியூட் ஆயிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். இப்ப பேசுங்க. ஓகே, கேக்குது, நீங்க ப்ரோசீட் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். முதலில் சார், நான் பேசுறது எனக்கு எக்கோ வருது. சாரி ஃபார் தட். இல்ல, எங்களுக்கு கிளியரா இருக்குங்க. நீங்க ஓகே தென். அனைவருக்கும் வணக்கம். கோவிட் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஜூம் மீட்டிங். கண்டிப்பா எனக்கு சார் மாதிரி நல்ல பியூர் செந்தமிழ் பேச வராது. ஏற்கனவே என்னைய கவுண்டனானே ரொம்ப சந்தேகப்படுவாங்க. சார், உங்களை பார்த்தா மலையாளி மாதிரி இருக்காங்க, பிராமின் மாதிரி இருக்காங்க அப்படின்வாங்க. நான் அதை சொல்லுவேன், நான் இல்லை சார், பார்ன் இன் கோயம்புத்தூர் பட் brought up in சென்னை, ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் மீ மோர் ஆன் சென்னை பேஸ்ட் தமிழ் தான் அப்படின்ட்டு. உண்மையில நல்லா இருந்தது சார். எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் நிறைய காலேஜஸ் டாக் ஷோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட கம்யூனிகேஷன் வில் பி இன் வெரி பிளெயின் லாங்குவேஜ் சார். ஸோ ஹோப் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார், இந்த டாபிக் இளைஞர்ஸ் சார் சொல்லும்பொழுது வாட் ஐ ஃபெல்ட் இஸ், இல்லை இதை பற்றி இது ஒரு காமன் டாபிக் தான். இட் இஸ் நாட் அ வெரி பிக் ஒன். நீங்க யூடியூப்ல போனாலும் யூ கேன் ஃபைண்ட் லாட் ஆஃப் ஷார்ட் வீடியோஸ். பட் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ல இருந்து பேலன்சிங் த பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல், ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் அப்படிங்கிறப்போ நான் ஃப்ரம் த மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய சைக்கலாஜிக்கல் வீடியோஸ் இருக்கு. But even I also touch the psychological, but more medical oriented இருந்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். So first takes into the professional life. நான் அடிக்கடி சொல்றது உண்டு என்னோட ஸ்டாஃப்ஸ் கிட்ட, நீ ஒரு ஆள் தான்,
ஆனா உன்னோட மனைவிக்கு நீ கணவன், உன்னுடைய குழந்தைக்கு நீ தந்தை, உன்னுடைய தாய் தந்தையருக்கு நீ மகன், உன்னுடைய சொந்தங்களுக்கு அதோட பர்டிகுலர் உறவினர். ஆனால் நீ ஒருத்தர் தான், யூ ஆர் த ஒன்லி ஒன். அப்போ ஒரு உறவு முறையிலே இத்தனை வேவ்ஸ் இருக்கும் பொழுது அந்தந்த வேவ்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பேசுவோம், பழகுவோம், எவ்ரி திங். அப்போ ப்ரொஃபஷனல் லைஃப்னு வரும்போது பாஸ் கிட்ட எப்படி பேசணும், ஃபெலோ ஸ்டாஃப்ஸ் கிட்ட எப்படி, சபார்டினேட்ஸ் எப்படி, ஒரு கேட் கீப்பர் அவர்கிட்ட எப்படி. நான் அதே மாதிரி ஒன்று நிறைய வாட்டி சொல்றது உண்டு, நாங்க எல்லாம் இங்க இருந்து நல்லபடியா பார்த்து அமிச்சிட்டு கேட் கீப்பர்ல அந்த கேட் பர்சன் இஃப் ஹி சேஸ் சார் சீக்கிரம் போங்க சார் வண்டி எடுத்துட்டு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. தேர் மேக்ஸ் அ சால்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த ஆர்கனைசேஷன். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த கேட் கீப்பர் சொன்னான்ல, நான் தரனுக்கு போனேன், தட் பர்சன் ஹஸ் ட்ரீட்டட் மீ லைக் திஸ். ஸோ எண்ட் ஆஃப் த டே அந்த பேனர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வரும். ஆனா அதுக்கு வந்து பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியோட கேரக்டர் தான் அந்த வேர்டிங்ஸா வர்றது. ஸோ ஹவு டு க்ரூம் த இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி அப்படின்றப்போ அவங்களோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ரெண்டுத்தையுமே வந்து வி ஹேவ் டு கேரக்டரைஸ் பண்றதா இருக்கு. இதை நான் வந்து என்னோட ஸ்டாஃப் லெவல்லையே நான் வந்து ரிசர்ச் மாதிரியே பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல்ல பார்க்கும்போது வாட் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் வி ஹேவ் டேக்கன். இப்போ எங்க கேபிஎன் எடுத்துக்கலாம், லெட்ஸ் கீப் த ஹாஸ்பிட்டல்ஸ் அசைட். ஸோ பிஸ்னஸ் பீப்புள் இருப்போம், ஒரு ஒர்க் கோயர்ஸ் இருப்போம், ஒரு பார்ட் டைம் சீசனல் ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் இருப்பாங்க ஐ திங்க். ஸோ ஹவு டு மேனேஜ் இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் வந்து பிசிக். உங்களோட உடல் நன்றாக இருக்க வேண்டும். அது வந்து there is no second thought. உடல் ஒழுங்கா இல்லை என்றால் ப்ரொஃபஷனல் லைஃபும் சரி, பர்சனல் லைஃபும் சரி, யூ கான்ட் மேனேஜ். ஸோ இது வந்து என்னடா உடம்பா அப்படின்னா 100%. நீங்க வந்து உங்களோட பிசிக்கை வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. லைஃப்ல வந்து 3 விஷயங்கள் போனா வராது. 1 உங்களோட இளமை, 2 உங்களோட டைம், 3வது உங்களோட உயிர். ஸோ இளமை போனா வராது. உங்களோட டைம் 2022 இந்த செப்டம்பர் இந்த தேதி போனா நம்ம லைஃப்ல வராது. அது எல்லாருக்குமே தெரியும், பிசினஸ் பீப்புள் இருக்கிறவங்களுக்கு ஹவு டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல நாம இன்னும் ஒரு அடிஷ்னலா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வாழணும் அப்படின்னா உங்களோட உடலை நீங்கள் சரியாக பராமரிக்க வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ரீசெண்டா வந்து WHO நான் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். அதாவது இந்தியன் டிராஃபிக் சிக்னல், மேபி எனக்கு மலேசியால இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு தெரியல, அந்த சிக்னல்ல நம்ம அந்த டினாமினேஷன் வெயிட்டிங்ல 50, 49, 48 அப்படின்ட்டு 0 வந்தோடனே we will get the signal. அந்த சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த 58 செகண்ட்ஸ் அந்த ஹைட்ரலிங்க் பண்ணிட்டு நம்ம அந்த சிக்னல்ல நிக்கிறோம் இல்லைங்களா. இஃப் இட் இஸ் கார் ஃபைன். பட் ஆனா இந்தியன்ல உங்களுக்கு தெரியும், 2 வீலர்ஸ் ஆல்சோ மிங்கிள். அந்த ஒரு 50 செகண்ட்ஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1 சிகரெட். ரீசெண்ட் ரிவ்யூ. நீங்க தனியா சிகரெட்லாம் பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஐ மீன் த இன்ஃபெக்ஷன் அந்த அளவுக்கு வந்து த பொல்யூஷன் இஸ் கெட்டிங் வர்ஸ்ட் டே பை டே. அதுக்கு அப்படியே கான்ட்ரரி பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே மாறி இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பிஸா பர்கர்லாம் வி டோன்ட் நோ, இட்ஸ் அ காமன் டாபிக், இன்னைக்கு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா வந்து ஒரு 20 வயசுல நம்ம சாப்பிட்றதுக்கும் ஒரு 40 வயசுல சாப்பிட்றதுக்கும் ஒரு 60 வயசுல சாப்பிட்றதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு.
Even doctors advise 50 plus 7:30 இல்ல 8க்கு மேல don't have your dinner. Better finish your dinner and be there for 2 hours. 9 o'clock go to bed. அது கண்டிப்பா முடியாது இன்னைக்கு இருக்கிற ப்ரொஃபஷனல் லைஃப்ல. அப்ப என்ன பண்ணலாம்? ஸோ இன்ஸ்ட் ஆஃப் having 3 dinners, ஒரு சின்ன ஐடியா, டேக் இட் 5 breaks. ஸோ ஒரு ஹெவியா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் போறதுக்கு மேக் இட் அ ஷார்ட் மீல் லைக் ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி. ஸோ தட் யூ ஹாவ் டு பிளான் அக்கார்டிங் டு யுவர் ப்ரொஃபஷன். நான் என்னோட டிராவலிங் இருக்கா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் டீஹைட்ரேட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகும்பொழுது தே பாஸ் மோஸ்ட் ஆஃப் யூரின் இன் எல்லோ. அப்போ வந்து உங்களோட உடம்புல இருந்து ரொம்ப வந்து யூ ஆர் கெட்டிங் மினரல்ஸ் இஸ் கெட்டிங் அவுட். ஸோ அப்போ வந்து யூ ஹாவ் டு பிளான் யுவர் லைஃப் ஸ்டைல். ஏதோ ஒன்று மாறுதுங்கிறது அது தட் இஸ் த இண்டிகேஷன். அதே மாதிரி வந்து உங்களோட டேக் த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஃபேமிலி. இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு அப்பா அம்மா கண்ணாடி போட்டிருப்பாங்க, சின்ன குழந்தையும் கண்ணாடி போட்டிருக்கும். எப்படி வந்து ப்ராப்பர்ட்டி ஆன்சஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வருதோ அதே மாதிரி இந்த இதுவும் வரும். லைக் தட் டிஃபிஷியன்சி ஆல்சோ வில் கம். ஸோ லைக் தட் இப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில ஒரு கார்டியாக் லாட் ஆஃப் கார்டியாக் இருக்கு அப்படின்னா we should be double the care. அதுக்கு ஒரு உதாரணம் த நோட்டட், எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஆஞ்சலா ஜோலி, ஹாலிவுட் ஆக்ட்ரஸ். ஹர் மதர் டைட் டியூ டு பிரஸ்ட் கேன்சர். ஹர் ஆண்ட், அது அம்மாவோட தங்கச்சி, டைட் டியூ டு பிரஸ்ட் கேன்சர். இவங்க வந்து ரொம்ப ப்ரையரா அதை வந்து டயக்னோஸ் பண்ணி ஷீ டிட் அ பிரஸ்ட் எக்ஸ்டமி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இது வச்சுட்டு நோ ஷீ லிவ்ஸ். கிட்டத்தட்ட 3 பேபிஸ் டெலிவரி பண்ணி அண்ட் 3 பேபிஸ் ஷீ அடாப்டட். ஐ பில் ஆல்மோஸ்ட் 6 கிட்ஸ் வச்சு ஷீ இஸ் மேனேஜிங். ஸோ இந்த அளவுக்கு எதுக்கு அந்த மாதிரினா ரொம்ப வந்து ஹெல்த் கான்ஷியஸ் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. பட் அதையும் மீறி ஒர்க் வரும்போது we are losing certain things. ஸோ அதை நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் physique. This is my first point. Second thing, time. So plan your time. நாம ஒரே ஆள் தான், பட் காலையில் எழுந்ததும் ஃபேமிலி, 9 o'clock ப்ரொஃபஷனல், திரும்பவும் 5:30, 6, 8 depending upon the work, we come out from the professional, again we enter into the personal life, and by 10:30, 11 we wind up the day. பட் ஒரே ஆள் தான், ஒரே பிசிக், ஒரே மைண்ட். பட் இதுதான் how to do it. சிம்பிள், ப்ரையாரிட்டைஸ். ரொம்ப ஈஸி எனக்குமே. ஏன்னா நான் பிளான் பண்ணி ஆரம்பிப்பேன், என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கே 3 மணி ஆயிடும். உள்ள நுழைஞ்சேன்னா சார் இவங்க அந்த பேமெண்ட்டுக்கு ப்ராப்ளம், சார் இந்த இஷ்யூஸ் அந்த இஷ்யூஸ் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு ஐ சிட் இன் மை கேபின் அரௌண்ட் 1 o'clock or 2 o'clock. அதுல ப்ரையாரிட்டைஸ் இருக்கும், மேனேஜ்மெண்டோட ப்ரையாரிட்டி. ஸோ நான் நினைச்ச வேலையை ஆரம்பிக்கிறதுக்கே மணி 4 ஆயிடும். இது வந்து வித் லஞ்ச் ஆர் வித்வுட் லஞ்ச் சம்டைம்ஸ். ஸோ இது சொல்றதா நான் தான், பட் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. பட் ஐ ஹவ் மேனேஜ்ட், somewhat I've managed. Somewhat, some people you may look at me, I am not that much obesity. I am 45 now. I'm stepping into 46. So உங்களோட ஃபேமிலியோட ஹெரிடிட்டரி வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு what kind of food, what kind of your lifestyle that you need to maintain, அதை நீங்க தான் மேனேஜ் பண்ணணும். பிளான் இட் அவுட். ஏன்னா we are all grown up. அது கண்டிப்பா நம்ம பிளான் பண்ணி ஆகணும். as I said, time, second point. so prioritize. அது வந்து நம்மளோட இப்போ இன்னைக்கு வந்து நான் 9 o'clock போனேன்னா சர்டன் பர்சனல் ஆக்டிவிட்டி வந்து இப்போ பேங்க் போறது அந்த மாதிரி இருக்கும்போது ஐ நெவர் யூஸ் மை சபார்டினேட். ஸோ ஒரு 1 o'clock ஐ வில் மேனேஜ் டூயிங் சம் ஆன்லைன் ஒர்க்ஸ். ஸோ இது டிபெண்ட்ஸ். ஸோ ஹவ் யூ ஆர் மேனேஜிங் இட் அவுட். ஒர்க்குக்கு நடுவில் அந்த ஒரு சின்ன ப்ரையாரிட்டிஸ், ஒரு டைம், அது வந்து அது மொபைல் இண்டிகேட்டர்ஸ் ஆர் வாட் எவர் த ஸ்டப்ஸ் தட் யூ நீட் டு பிளான் இட் அவுட். பிரச்சனை என்னன்னா பிளான் பண்ணிடுவோம்,
ஆனா எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல கஷ்டமா இருக்கும். ஏன்னா பிசினஸ் இஸ் லைக் தட், ப்ரொஃபஷன் இஸ் லைக் தட். ஏன்னா நாம இட் இஸ் நாட் லைக் அ கிளரிக்கல் ஜாப். ஸோ இன்னொருத்தர் வர்றவங்களுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால we never anticipate what the time will consume. So முடிஞ்சவருக்கு யூஸ் த ஃபார்முலா ஆஃப் கிஸ். நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. KISS, கீப் இன்ஃபர்மேஷன் ஷார்ட் அண்ட் சிம்பிள் டெக்னிக். ஸோ எதிரில் நம்ம என்ன கன்வே பண்ணணும், என்ன மேட்டர், அவங்களுக்கு எது சொன்னா புரியும், அதை மட்டும் பார்த்துட்டு யூஸ் த கிஸ் டெக்னிக் அண்ட் ட்ரை டு கட் ஷார்ட். ஸோ அடுத்த ப்ரையாரிட்டி. ஸோ திஸ் ஒன்லி வில் ஹெல்ப் யூ அவுட். ஸோ இதை போஸ்ட்போன் பண்ண முடியும் நாளைக்குன்னா ஜஸ்ட் ஆன்சர், அட்ரஸ் அண்ட் ப்ரொபோஸ் பண்ணி ஃபார் த நெக்ஸ்ட் டே. ஸோ லைக் தட் யூ நீட் டு prioritize. So this how, by using the KISS technique, you need to manage your time. மூணாவது, the final one is discipline. இதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ இளஞ்செழியன் சார் வந்து 6:30க்கு லாகின் பண்ணாரு, நான் 6:45 தான் லாகின் ஆனேன். ஸோ அதோட சின்ன ஹர்டல் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டார், அவர் டென்ஷன் ஆயிட்டார். ஸோ என்னன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட், அந்த டிசிப்ளின் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அது பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ரொம்ப டிசிப்ளினா இருக்கிறது. ஏன்னா வந்து த வேர்ல்ட் அரவுண்ட் அஸ் மேக்கிங் அஸ் கன்சூமர் மார்க்கெட். நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா டிவி ஆகட்டும், வெப் ஆகட்டும், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற ரீட்டைல் ஷாப்லெட்ஸ் ஆகட்டும், இதை வாங்கு, அதை வாங்கு, இதை பண்ணு. கொஞ்சம் அசந்தோம்னா நம்ம பாக்கெட்ல இருக்கிற கார்டு ஆர் மணி வில் கோ அவுட் அண்ட் த ப்ராடக்ட் வில் கெட் இன். ஸோ அதை ஒரு டிசிப்ளினா இருக்கிறதுக்கு we have to see what is need for us, what is prioritize, எது வந்து want, எது need. ஸோ அந்த ஒரு பேலன்சிங் தெரியணும். ஸோ எனக்கு இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சைக்கலாஜிக்கல் திங்க் பாயிண்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஐ ஹவ் ரெட் ஒன் ஈஷா புக். அதுல வந்து என்ன போட்டிருந்த, ஒரு இல்லாதப்பட்டவன், அதாவது வந்து இந்த பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் இட். ஒரு இல்லாதப்பட்டவன், அவனோட நீட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லாதப்பட்டவன் மீன்ஸ் பிச்சைக்காரங்க சொல்லுவாங்க, நான் அந்த வேர்ட் யூஸ் பண்ண மாட்டேன். இல்லாதப்பட்டவன், அவனை நல்லா நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா ஆஃப்டர் ஐ ரெட் த புக், I have just noticed these people. காத்தால சுரியில் வெயில் படும்போதுதான் அந்த கடை முன்னாடி இருந்தே எழுதிருப்பாங்க. அவங்களுக்கு டீ, காஃபி, பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் கிடையாது. What they do, they beg each and every shop, try to collect 1 rupee before the sun reaches at 1. 1 மணிக்குள்ள எப்படியாச்சும் அவனுக்கு வேண்டியது ஒரு 20-25 ரூபாய், அவ்வளவுதான். எதுக்கு? இந்த மதிய சாப்பாடு. த பெகர்ஸ், அதாவது இல்லாதப்பட்டவங்க, அவங்க வந்து தே மேனேஜ் த பிரேக்ஃபாஸ்ட், பட் தே கான்ட் டாலரேட் த லஞ்ச். ஸோ அவங்க எப்படியாச்சும் ஒரு 25 ரூபாய் கொடுத்து ஒரு பேக்கெட் ஆஃப் ரைஸ் தே வாண்ட் டு ஈட். ஆஃப்டர் தட் தே கோ டு ஸ்லீப். 2 hours படுத்துருவாங்க. அகெயின் 3:30 திரும்ப காஃபிலாம் கிடையாது. அகெயின் தே ஸ்டார்ட் பெக்கிங் யூர் பிஃபோர் நைட் 10 o'clock, இரவு 10 மணிக்குள்ள செகண்ட் ரவுண்ட் ஆஃப் மீல். ஸோ அவனோட டார்கெட்டே வந்து ஜஸ்ட் 2 times மீல். ஸோ அவனுக்கு வந்து வாடகை கிடையாது, பேன் கார்டு கிடையாது, நோ நோ ரெண்ட், மொபைல், இன்கம் டேக்ஸ், நத்திங். தட் இஸ் ஒன் சார்ட் ஆஃப் லவ் விச் வி கான் கோ. அதுக்காக நம்ம இல்லை, பட் தட் லைஃப் இஸ் நோ ஒன் கான் லிவ். அதோட ஸ்ட்ரெயிட் கான்ட்ரா. நல்லா இருக்கப்பட்ட பஸ்ல நான் வெயிட் பண்ணேன்னா, ஒரு சைட்ல ஒரு ஆடி இல்ல ஜாகுவார் வந்து நிற்கும். உள்ள பாத்தீங்கன்னா the person will be there. என்ன தோணும்னா, லைஃப்ல ஒரு வாட்டி ஜாகுவார் போயிடணும், அட்லீஸ்ட் வாங்கணும். ஒரு வாட்டியாச்சும் நம்ம டிராவல் பண்ணிடணும், முடிஞ்சா வாங்கணும். ஐயோ அவர் வச்சிருக்காருன்னு பொறாம தோணாது. அவங்க நேரா போயிட்டு
they never bother whether 1 rupee petrol is raised or 2 rupees are raised. Just they go fill the tank. அவங்களோட கான்செப்டே இதுதான். நம்மளால அந்த லைஃபுக்கும் போக முடியாது, ஜாகுவார் லைஃப். பட் இந்த மிடில் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, the upper middle and the middle, or the single proprietary or the first time business owners, நம்மளுக்கு இந்த லைஃபும் தெரியும் அந்த லைஃபும் தெரியும். we can't go the side, we have to manage everything. அதுக்குள்ள வந்து இருக்கிற இந்த entire consumer market in the world will eat you like anything. So அந்த ப்ரொஃபஷனல் லைஃப் நீங்க மேனேஜ் பண்ணணும்னா you need one word, discipline. இது நம்மளுக்கு தேவையா? இப்ப கூட ஒரு மீம்ஸ் பார்த்தேன். ஐபோன் 13 இஎம்ஐயே ஒன்னும் கட்டி முடிக்கல, அதுக்குள்ள ஐபோன் 14 வந்துருச்சு. அது வந்துட்டு போ, நம்மளுக்கு என்ன வந்தது? So they want to make money, so we have to know what we needed. So இதுதான் சார். So you need to take care of your physique, you need to take care of your time, and you need to be disciplined to manage your professional life. Simple. இதுதான். இதுக்கு என்னோட MBA ல ஒரு கீ பாயிண்ட், எனக்கு இது ரொம்ப பிடிச்ச டாபிக் கூட, that is called 4P 5M. P means P for say Pakistan, 5M, M for marketing. For example, 4P. And the P என்ன அப்படின்னா, the first P, product. What is your product? So you should know what is your product that you are positioning. அது சர்வீஸ் ஓரியன்டா இருக்கலாம், இல்ல ஒரு செல்லிங் கூட்ஸா இருக்கலாம், anything. The second one is price. What tag you are quoting. Third one, place. The place where you are quoting. Fourth one is the promotion. How you are promoting. So on the 4P oda enna product, price, place and promotion. இது one of the famous MBA topic, 4P. And what is 5M? இன்னொரு விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த 4P it is your business or within your organization, உங்க ஆர்கனைசேஷனுக்கு உள்ள இருக்கிற விஷயங்கள். Okay, so what is 5M? 5M is your external matters, for what is called characteristics. So what is the 5M? Men. That what is how many men that you are managing, or உங்களோட manpower, work manpower, நீங்க எத்தனை பேரை வச்சு நீங்க மேனேஜ் பண்றீங்க, are they efficient, அது தேவைதானா அப்படிங்கிறது. Then the second M is money, the main source. So what is the turnover and how you are mobilizing that. Third one is material. What material is that you are involved? It includes everything. Your factory, உங்களோட ஆஃபீஸ் கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாமே it includes. So அது உங்களோட தேவையா, நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவை, that you need to plan. Then machinery. That's what. இப்போ மெட்டீரியலுக்கும் மெஷினரிக்கும் என்னன்னு நிறைய வாட்டி நான் காலேஜஸ்ல கேட்டிருக்காங்க. So material means what the raw materials or what are the basic things that you are using to run your business. But machinery means what are the big units. Even it can be a Xerox copier, or it can be one production machinery which you are planned to source through loan. The last one is methodology. இந்த எல்லாத்தையும் இந்த 4M how methodically you are managing. இதுதான் இந்த 4P 5M ஓட common thing which applies in all business. Through MBA we learn. So அதை நான் இங்க படிச்சப்போ ஒரு மாதிரி இருந்தது, when I studied in abroad அதோட கான்செப்டே வேற மாதிரி இருந்தது. ஸோ இன்னும் வியூஸ் நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். So this is what I want to share the things. So whatever the business you are, you need to plan your 4P
and 5 am. So this is how you need to plan your professional life. So second one, hope I am not bore பண்ணலன்னு நினைக்கிறேன். Okay, the second one is professional life. Sorry, I mean the personal life. So ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஏரியா. ப்ரொஃபஷனல் நிறைய பேர் மேனேஜ் பண்ணிடுவாங்க. பர்சனல் லைஃப் மேனேஜ் பண்றதுங்கிறது வந்து இட்ஸ் அ சென்டிமெண்டல் ஏரியா. ஒன்று நாம நம்ம வழிக்கு கூட்டிட்டு வரணும், இல்லை அந்த வழிக்கு நாம போயிடணும். ஸோ எய்தர் த என்டையர் ஃபேமிலி கம் பிஹைண்ட் யூ ஆர் யூ ஹேவ் டு கோ பிஹைண்ட் யுவர் ஃபேமிலி. பட் மேனேஜிங் த பர்சனல் அப்படிங்கிறது வந்து it is how you are giving weightage to your partner and your family. உங்களை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு ஃபேமிலி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் உங்களோட ஃபேமிலி ப்ரையாரிட்டிஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எண்ட் ஆஃப் த டே அதானே, why you are running your business, why we are running behind unknown person in professional life to manage your personal life. So இப்போ வந்து எனக்கு இப்போ I'm a rich person, then I need to work, then I will be doing certain business. Even அன்னைக்கு business பண்ணாலுமே still I need to manage. நான் either work பண்ணுவேன் or business பண்ணுவேன். But end of the day இது யாருக்கு? Because for my family member, for their next level growth. அந்த பேஸ் நீங்க நாட் வச்சுட்டீங்கன்னா give minimum time. If you are not make them to understand, அது வந்து நிறைய வாட்டி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். that you will commit, you can't oblige, அவங்க கடுப்பாவாங்க, that you can't manage. So அந்த டைம் you need to plan your priorities. வேற வழி இல்லை. ஸோ இன்னைக்கு நடக்க வேண்டிய ஒரு பிஸ்னஸ் மீட்டை நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணலாம். பட் when you commit it that you will be addressing your wife in the marriage day, evening dinner, you have to wait till next year to compensate. So அதே மாதிரி இருக்கும்போது you need to give importance equally. அப்பதான் வந்து when you are in tough time in your business, the family will support you. Yes, this person is working hard for us, so let's give some time. So இன்னைக்கு அதை வந்து புரிய வைக்கணும். இன்னைக்கு வந்து personal life ஒரு 15 years before, only the husband used to earn, the wife manages the show. இன்னைக்கு for example, in my house itself, my wife is also a part of Dharan. She takes care of the women's care. So edhukku idu solla varena, we both will come, but we have one agenda at home. Don't discuss anything about office unless until it is a dire emergency. So பேசணும்னா அது அப்படியே வந்து 24/7 it will be like office. வேலைக்கு போறதே ஒரு ப்ரொஃபஷன், ஒரு ஹார்டா இருக்கும். அதுவும் ரெண்டு பேருமே ஒரே ஆர்கனைசேஷன்ன்றப்போ think about that. 24/7 I am looking the same face, not in the other mood, but I'm telling it out. So இதனால என்னன்னா நிறைய I'm getting a chances for without unconsciously I'm speaking about the organization. So அந்த மாதிரி இல்லாம ஹெல்த்தி லைஃப் ஃபேமிலியோட கிட்ஸோட அதுக்கு ப்ரையாரிட்டைஸ். அதுவும் வீட்டில் மெயினா டீனேஜ் கிட்ஸ் இருந்தாங்கன்னா just spend time with them. That is the main priority. ஏன்னா வந்து that is the age where you need to groom them. இல்லாட்டி கேபிள் டிவில இருந்து வந்து சேட்டலைட் டிவி எல்லாம் தப்பா சொல்லி கொடுத்துரும். So we need to look into our personal life in a very close contact. எனக்கு அதுதான் ஒரே வார்த்தையில சொல்லணும்ன்றது. So give prioritize. Being a Sunday, today also just for example we had a lunch together outside. So அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் வச்சுட்டு, so that you are a person to care your family, that you are the one who is
வெரி க்ளோஸ் டு தேம் அப்படிங்கிறத ஃபேமிலிக்கு புரிய வச்சுட்டாலே போதும் ஆனது. ஸோ தே வில் சப்போர்ட் யூ. அது இல்லாம நம்மளோட ஒர்க் ப்ரெஷர் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வீட்டில் காமிச்சோம்னா இட் டசன்ட் ஒர்க் அவுட் அட் ஆல். ஏன்னா கோவிட் டைம்ல எந்த அளவுக்கு நாங்கள் கோவிட் கேசஸ் பார்த்தோமோ அந்த அளவுக்கு பாய்சன் கன்சூமிங் கேசஸ் நாங்கள் பார்த்தோம். பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், பிகாஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் கிரைசிஸ். தட் அதாவது வந்து ரெண்டே விஷயம் தான், ஒன்று பணம் பிரச்சனை இல்லை ரிலேஷன்ஷிப். அந்த அளவுக்கு ஒரு வாரத்துக்கு 4 சூசைட் அட்டம்ப்ட்ஸ். ஸோ இது எதுக்குன்னா that gives a fair idea. These people are depend on one job. When there is no job, family crisis, unnecessary wordings விடுறாங்க. So they are taking a drastic decision. So அதனால வந்து ஃபேமிலியில ஒரே ஒரு கீ இன்ஃபர்மேஷன் ஒன் மோர் என்னன்னா, never lose words. Either it's male to female or female to male. வேர்ட் விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ரிசர்வ் யுவர் வேர்ட்ஸ், யூஸ் ஜென்ட்லி. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு பிளான் யுவர் பர்சனல் லைஃப். ஸோ இதுல அப்போ காமன், அப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் ஒருத்தர் தான், அப்போ வந்து ப்ரொஃபஷனல் இப்படி மேனேஜ் பண்ணணும், பர்சனல் ஓகே யூ ஆர் டெல்லிங் யூ ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. பட் எப்படி அப்படின்னா ஒரு 6 points இருக்கு. With that, we can come to a conclusion. So know your strength. First point. இது வந்து applicable for both professional and personal. So என்ன strength? So நம்மளோட strength every person has their own strengths. ஒரு unique characteristics இருக்கும். So என்னோட strength என்ன? In that strength, how to grab that opportunity, how to make that opportunity into a successful business point. So that is ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சுட்டு இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் நடக்கிற பிரச்சனை என்னன்னா, அந்த ஆக்சுவல் ரிசல்ட்டையும் இந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டையும் கம்பேரே பண்ண மாட்டாங்க. இப்ப நாங்க வந்து பெட் சிட்டி ஒரு 50 நடக்கணும் இந்த மந்த் அப்படின்றத நினைப்போம். பட் 30 தான் நடந்தது அப்படின்னா 30 தான் நடந்துருச்சுன்னு விட மாட்டேன். ஸோ இந்த 30 எந்த வர்டிக்கல்ல இருந்து வந்திருக்கு, நியூரோ டாக்டர் எத்தனை கொடுத்தாரு, கைனக் டாக்டர் எத்தனை, பீடியாட்ரிக் டாக்டர் எத்தனை. ஸோ we go into the department wise and analyze which department has not contributed. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு விட்டு என்ன ரீசனால வரல. ஸோ அந்த மாதிரி வந்து go to the root cause and find out how that opportunity has been. அதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த். ஸோ அந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ்ல உங்களோட கோர் ஸ்ட்ரென்த் என்ன, that you manage it. Then second point, know your performance. So எந்த அளவுக்கு உங்களோட ஒர்க் லோடுக்கு how much you have achieved. ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன. ஸோ வாட் வி கால் ஒரு ஃபேமஸ் வேர்ட் இருக்கு, KRA இருக்கு, KPN வாங்க, கீ ரிசல்ட் ஏரியா. அதாவது வந்து நான் எந்தெந்த ஏரியால நான் வந்து ரிசல்ட் ப்ரொவைட் பண்ண முடியும். KPN வாங்க, கீ பர்ஃபார்மன்ஸ் அச்சீவ்மெண்ட் ஆர் கீ பர்ஃபார்மன்ஸ் அச்சீவர் அப்படின்வாங்க. அதாவது எந்தெந்த ஏரியால நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ KRA வந்து ஏப்ரல் மந்த் பிளான் பண்ணுவாங்க. KPI வந்து they will do it in the March. I mean KPI, key performance indicator, KPA and KPI, sorry for that. So இந்த மாதிரி வந்து you need to do the basic tools technique நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து analyze your performance. The third one வந்து know your value. ஸோ எந்த அளவுக்கு உங்களோட ப்ரொஃபஷனல் வேல்யூ and personal value, and that gives என்ன சொல்றது, how you look like. நீங்க இப்போ ஒரு மிரர் முன்னாடி பாக்குறீங்க, as a businessman what you are, உங்களை நீங்க ஒரு உருவகம் பண்ணி பாருங்க. whether I am king, I am a queen or a pawn, I mean sorry, I'm a bishop or a soldier, or business point of view.
அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அகெயின் ஐம் அ கிங் ஆர் ஐம் அ பிஷப் ஆர் ஐம் அ பான். ஸோ என்ன மாதிரி இருக்கிறேன். ஸோ உங்களை நீங்க வந்து வேல்யூ பண்ணீங்க. அந்த வேல்யூ உங்களோட ரியல் வேல்யூவை நீங்க சர்பாஸ் பண்றீங்களா இல்லையா, அது மெயின். இந்த ஃபோர்த் ஒன் இஸ் நோ யுவர் ஆக்சுவல் பொசிஷன். அதாவது நீங்க வந்து யூ ஹவ் டன் ஸ்ட்ரென்த், யூ ஹவ் அனலைஸ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ், உங்களோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு. பட் வாட் இஸ் யுவர் ஆக்சுவல் பொசிஷன், வெதர் ஐ எம் இன் த டாப் ஆர் ஐ எம் இன் த பாட்டம். நம்மளோட ரியல் பொசிஷன் என்ன, நம்மளோட என்ன ஒரு கம்பெனியில ஒரு பொசிஷன் அப்படின்னா நம்மளோட ரிசல்ட்டை பொறுத்து தான் நம்மளோட பொசிஷனே கேஜ் பண்ண முடியும். ஸோ அந்த பொசிஷன் என்ன, நம்மளது ரிசல்ட் கொடுத்துருக்கோம் பட் நம்மளுக்கான பொசிஷன் வரல அப்படின்னா தென் யூ ஆர் இன் அ ராங் கம்பெனி இஃப் யூ ஆர் ஒர்க்கிங். பட் இஃப் யூ ஆர் இன் அ ப்ரொஃபஷனல் லைஃப், ஐ மீன் பிஸ்னஸ் லைஃப், அப்போ எங்கேயோ மிஸ்டேக் ஆகுது. எதர் உங்களோட கிரெடிட் லெவல் அதிகமாக இருக்கும், பிஸ்னஸ் வந்திருக்கும், டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும், பட் கலெக்ஷன் சைடில் நிறைய பெண்டிங் இருக்கும். So that you need to consider. So the money has not come into the account. Business has happened. So இதெல்லாம் வந்து you need to sit and analyze. What is my actual position? Know your contribution. The fifth one. எந்த அளவுக்கு நாம கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். அது தொழிலானாலும் சரி இல்ல வேலையானாலும் சரி, நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் என்ன, as a team என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம், அபார்ட் ஃப்ரம் தட் as a whole கம்பெனி என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. ஸோ திஸ் யூ நீட் டு அனலைஸ் அண்ட் பிளான். சப்போஸ் இது கான்ட்ரிபியூஷன் கம்மியா இருந்ததுன்னா, இப்ப நான் மேல சொன்ன இந்த ஸ்ட்ரென்த், பர்ஃபார்மன்ஸ், வேல்யூ அண்ட் ஆக்சுவல் பொசிஷன், இதை டோட்டலா யூ நீட் டு ரிவைவ். உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னா இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு. திஸ் இஸ் வெரி கீ திங். அண்ட் த ஃபைனல் ஒன், நோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ கான்ட்ரிபியூஷன் வந்துட்டாலே உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ மெயின்டைன் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்பொழுது இன்னைக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மைண்ட் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் நான் வந்து சீக்கிரமா அச்சீவ் பண்ணிடணும், எனக்கு 20ஸ்லயே வந்துடணும், 30ஸ்லயே எனக்கு ஐ நீட் டு கோ இன் டு புகாட்டி அப்படிங்கிற ஒரு இதுல வந்துடுறாங்க. டு பி ஃப்ராங்க், when I started my first job at 1998, my first salary is 1,150 in Tamil Nadu. இன்னைக்கு 1,200 is the trouser காஸ்ட். அதாவது நான் 1,200 ட்ரௌசர் போடுறேன்னு சொல்லல, அதாவது ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பளமா இருந்தது இன்னைக்கு ஒரு ப்ராடக்டோட வேல்யூவா இருக்கு. ஸோ அப்போதுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா the money value has been keep on revolving. இதுக்கு வந்து அடிப்படையில காரணம் எஸ்பெஷலி இன் இந்தியா நான் பார்த்த வரைக்கும் மேன் பவர். இன்னைக்கு சார் சொல்றப்ப சொன்னாரு சிஓஓ ஃபார் தரன் குரூப் அப்படின்னாங்க. பட் ஐ எம் பேசிக்லி ஹேண்ட்லிங் த full-fledged operations of hospital, Dharan Women's Care and Dharan Cancer. But for the entire group, I takes the digital marketing, I takes the external Marcom activities, that is marketing and communication. மற்ற குரூப்போட இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஸ்கூல்ல நான் போக மாட்டேன். ஸோ இது என்னோட ஸ்ட்ரென்த். இப்போ நான் என்ன பண்றேன்னா, என் இடத்துல யார் வேணாலும் உட்காரலாம், பட் உதய் உட்கார்ந்து வேலை செய்யறதுனால என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு காட்டுற நிலைமையில தான் நானே இருக்கேன். நானே மீன்ஸ் ஐ எம் நாட் டெல்லிங் ஐ எம் த பிக் ஒன். எவ்ரி பர்சன் ஹேஸ் டு ஷோ தேர் டிஃபரன்ஸ். எனிஒன் கேன் டூ, பட் வாட் டிஃபரன்ஸ் ஐ எம் ஹியர் டு ஷோ யூ. அது வந்து பெரிய டாப் பிசினஸ் லெவல்ல இருந்து பாட்டம் லெவல் வரைக்கும் இட் அப்ளிகபிள்ஸ். ஸோ யூ நீட் டு ஷோ த டிஃபரன்ஸ். இஃப் அன்லெஸ் அன்டில் யூ டோன்ட் நோ ஷோ த டிஃபரன்ஸ், யூ கான்ட் சர்வைவ். த சர்வைவல் போத் இன் ஃபேமிலி
as well as you are in professional. So இந்த மூணுமே ரொம்ப அந்த மூணு conclusion I need to say the physics, time and discipline in professional as well as in the personal life, managing the 6 key products. So இத பேஸ் பண்ணி தான் you need to manage your personal and professional. பட் எல்லாத்துக்கும் அடிப்படையா சொல்றது என்ன சொல்ல வர்றது, your physical is main. Physical சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லைன்னு. ஸோ அந்த சுவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஃபாலோட் பை you should have a proper clear mindset. அந்த மைண்ட் செட் 2 விஷயத்தினால வரும், by education or by experience. So ரெண்டும் கரெக்டான லெவல்ல சேரும்போது you can make wonders. So this is what I need to convey. இதுக்கு மேல நான் ரொம்ப போர் அடிக்க விரும்பல. So I want to take it to the Q&A sessions. மிகவும் ஒரு தெளிவான ஒரு விளக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நமக்கு மேனேஜ்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் லைஃப் பத்தி சொல்லியிருக்காரு. நிறைய சொந்தங்கள் உங்களுடைய கேள்விகள் அனுப்பியிருக்கீங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் நீங்க அனுப்பலாம். சேட் பாக்ஸ்ல வெரி நைஸ் ஸ்பீச் அப்படின்லாம் போட்டிருக்கீங்க. நிறைய இந்த தலைப்பை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெளிவு பெற வேண்டிய ஒரு காலகட்டம். என்னன்னா, இன்றைய சிறப்பு விருந்தினர் அவருடைய உரையில சொல்றது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கிஸ் அப்படின்றத பத்தி சொன்னாரு. கீப் இன்ஃபர்மேஷன் ஷார்ட் அண்ட் சிம்பிள். எந்த விஷயத்தையாகட்டும் சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டிய விஷயத்தை நறுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியும் வண்ணம் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நேரத்தை மிச்சப்படுத்தும். அதை விட்டுட்டு நம்ம டெல்லி போய், பாம்பே போய், மெட்ராஸ் போயிட்டு அப்படி சுத்தி வளைச்சு ஒரு விஷயத்த சொல்றதுக்குள்ள அவங்களுக்கும் போர் அடிச்சிடும், நமக்கும் அந்த சொல்றவங்களுக்கும் டயர்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இன்றைய தலைப்புல அவர் நிறைய விஷயங்கள் அப்படியே கேஷுவலா சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் சிம்பிளா நிறைய விஷயங்களை நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. முக்கியமா நம்மளுடைய நேரத்தை எப்படி நம்ம 4 M's, 5 M's and 4 P'ஸ்ல நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ லேட்டா ஜாயின் பண்ண சொந்தங்களுக்கு இது ஒரு ரிவ்யூ. நீங்க இந்த செஷனை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க யூடியூப்ல போய் பார்க்கணும். நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அதுல முக்கியமான ஒரு கேள்வி ஒருத்தர் டீட்டெயில்டா சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு செஷன்லாம் நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா எப்படி நேரத்தை நம்ம ஸ்கெடியூல் போட்டு நம்ம நம்ம பிளான் பண்ணி பண்ணணும், எப்படி நம்மளுடைய ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத ஒரு 5 to 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரபலமான ஒரு விஷயமாக இருந்தது. இன்னைக்கு அதே டைம் மேனேஜ்மெண்ட் மேனேஜிங் யுவர் டைம் அப்படின்றதா மாறிடுச்சு. இருக்கிற 24 மணி நேரத்துல நிறைய ப்ரையாரிட்டைஸ் ஆன ஒர்க் வரும். நீங்க ஸ்கெடியூல் போட்டு டைம் டேபிள் போட்டா அதெல்லாம் நடக்காது. ஏன்னா நீங்க சொன்னது உங்களுடைய உரையில தெளிவா சொன்னீங்க. ப்ராக்டிக்கல் வே ஆஃப் லிவிங்ல பார்த்தா நம்ம நாளைக்கு இந்தந்த வேலையை பண்ணலாம், 1, 2, 3, 4, 5 ஸ்கெடியூல் போட்டிருப்போம். திடீர்னு அந்த அன்னைக்கு காலையில நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் வரும். ஸோ அந்த எமர்ஜென்சி ஒர்க் அட்டன் பண்ணிட்டு இந்த மீதி இருக்கிற ஸ்கெடியூல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம டைமை தான் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ தேர் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேனேஜிங் டைம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் அது உருமாறிடுச்சு. அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மேனேஜிங் டைம் அப்படிங்கிறத எப்படி நம்ம நம்மளுடைய தொழில் வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கறது ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. நல்ல கொஸ்டின். பட் அவரோட கொஸ்டின்லயே தான் ஆன்சரும் இருக்கு. சார், மேனேஜிங் த டைம், அதாவது நாம எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் தரணும். இன்னைக்கு ஒரு ரிலேட்டிவோட சடன் டெத், அப்போ தென் இட் பிகம்ஸ் த ப்ரையாரிட்டி. வி வில் கேன்சல் எவ்ரி திங் அண்ட் வில் கோ அட்டெண்ட் த ஃபியூனரல். வி கான்ட் அவாய்ட். இன்னைக்கு ஒரு பெரிய பிசினஸ் மீட், அந்நேரத்துக்கு இந்த விஷயம் வருது. அப்போ யூ நீட் டு கேஜ் விச் இஸ் ப்ரையாரிட்டைஸ். அது ஃபேமிலி மெம்பரா, இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்டா, இல்லை இது ரொம்ப முக்கியமா, இல்லை இது 3 hours 4 hours, இல்லை ஃபர்ஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை போய் அட்ரஸ் பண்ண சொல்லிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 4 o'clock ஜாயின் பண்ணிக்க. யூ நீட் டு சிட் அண்ட் அனலைஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஒரு ஒர்க்குக்கு முன்னாடி ஒரு 5 minutes இதுக்கான
ரூட் மேப் என்ன, நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பிளான் பண்ணோம்னா we can save lot of time. ஸோ நம்ம என்ன பண்ண, இதை டெலிகேட் பண்ணலாமா? ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஒரு நல்ல வார்த்தை இருக்கு, டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. அதாவது நானே போய் அட்டன் பண்ணுமா, இல்லை என் கீழே இருக்கிற என்னோட மேனேஜரை என்னோட ரெப்ரசன்டேட்டிவா அனுப்ப முடியுமா? இஃப் இட் இஸ் பாசிபிள், என்னோட நான் டெலிகேட் பண்ணிட்டு போகலாம். இப்போ என்னோட டிபார்ட்மெண்ட்ல எனக்கு கீழே 4 அட்மின் ஹெட்ஸ் இருக்கான், இன்க்ளூடிங் மை வைஃப். அவங்க கீழே டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் இருக்கு, அவங்க கீழே ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஒரு ஸ்டாஃப் இஷ்யூ அப்படின்னு வந்தா they go to the person, they wait, if it is not happening, நடக்கல அப்படின்னா தென் அட்மின் கிட்ட வருவாங்க. அங்கேயும் வந்து நடக்கலன்னா they come to me. ஸோ சார் நான் சொன்னேன் சார் நடக்கல, சமயத்துக்கு வரும் வராது, பட் நான் ஒரு பீரியாடிக் விசிட் போவேன். ஸோ இது எதுக்கு இது சொல்றேன், நம்மளோட அந்த ஒர்க்கை யூ நீட் டு பிளான் பண்ணிட்டோம்னா டைம் உங்களுக்கு சேவ் ஆயிடும். அதே நேரத்துல வந்து இப்ப நீங்க சொன்னீங்க நான் அந்த ஒரு ஷெட்யூல் போட்டு பண்ண சொல்லி ஒரு 10 years பிஃபோர் சொன்னாங்க. பட் இப்ப நம்ம மேனேஜிங் டைமா தான் இருக்கு. ஏன்னா ஒர்க் லோட் ஏறிடுச்சு சார், பிகாஸ் பாப்புலேஷன். நீங்க இன்னைக்கு வந்து ஒரு 10 கஸ்டமர் இருந்த இடத்துல இன்னைக்கு 100 கஸ்டமர். இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, ஓபியே இருக்கு. டாக்டர்ஸ் ஓபியில ஒரு காலத்துல 25-30 தான். இன்னைக்கு சேம் டாக்டர் இஸ் லுக்கிங் 85 OPs. ஸோ அப்போ வந்து அப்போ ஃபாஸ்டா தான் போவார், அவர் நிதானமாலாம் பேச மாட்டாரு. சார் என்ன சார், ஒரு 10 வருஷம் முன்னாடி டாக்டர் வந்தா ரொம்ப கேரிங்கா பேசுவாரு. இப்ப வந்தா என்ன சார், இப்ப எல்லாம் ரொம்ப அப்படி விரட்டி விடுறீங்க, இந்த திருப்பதியில ஜரகண்டின்னு வாங்க அந்த மாதிரி பண்றாங்க. ஏன்னா கோவிட்ல we have faced that. ஏன்னா கோவிட்ல வந்து அவங்க வந்து முதல்ல இந்த லங்ஸ்னா என்ன, ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ்னா இது வந்து எதனால அவருக்கு வந்து கொராட் ஸ்கோர். சார் நீங்க தெளிவா சொல்றேன் சார், டாக்டர் சொல்ல மாட்டேங்க சார், டாக்டருக்கு அங்க ஒரு 70 பேஷண்ட் இருக்காங்க, எனக்கு நீங்க மட்டும்தான் பேஷண்ட். ஸோ ஐ மேக் தெம் டு கெட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது எதுக்காக சொல்றேன்னா, அகெயின் யூ நீட் டு கிவ் ப்ரையாரிட்டைஸ். அதேதான். ஓகே, மிக தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. எப்படி நம்மளுக்கு வந்து மேனேஜிங் டைம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்க்கஹாலிக்கா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. மாடர்ன் டே ஒர்க் வந்து ப்ரையாரிட்டைஸ் நம்ம பண்ணி அந்த ஒர்க்ல யாருக்கு டெலிகேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்து, அது முடியாத பட்சத்துல நம்ம அட்டன் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கணுங்கிறத கிளியர் கட்டா நம்ம சொந்தங்களுக்கு தெரியப்படுத்திருக்கீங்க. அடுத்தது ஃபேமிலி டைம். இப்போ நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஃபேமிலி டைம் சுருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அல்லது நம்ம ப்ரையாரிட்டியை வந்து ஃபேமிலிக்கு கொடுக்காம வேற பணத்தை நோக்கி செல்ற ஒரு விஷயத்தையோ இல்லை பெரிய பிசினஸ் டீலை முடிக்கணும் அது ப்ரையாரிட்டியாக மாறும் பொழுது ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்க இந்த ஃபேமிலி டைமை எப்படி காம்பன்சேட் பண்றது, இல்லை அந்த சூழ்நிலையில எப்படி சமாளிக்கிறது, அல்லது அதை எப்படி வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படிங்கிற உங்களுடைய அனுபவம் பிளஸ் உங்களுடைய ஒரு சஜஷன்ஸ் கேட்குறாங்க சார். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்து 100%. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இஸ் அ ப்ரொஃபஷனல் ஆர் அ பிஸ்னஸ் மேன், இதை பேஸ் இதான் அந்த ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அவரோட டிபெண்டன்சி மாறும். இப்போ மோர் பிஸ்னஸ் பர்சனோட பார்ட்னர்ஸ் வந்து இண்டிபெண்டா இருப்பா. they do self car drive, they take their kids on their own or already driver பார்த்துப்பாங்க. பட் மோர் கிட்ஸ் வந்து பார்த்துக்கிறது மதர்ஸ் தான். ஆனா ஒரு வீக்கெண்ட் மீட் பண்றது அப்படிங்கிறப்போ ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதான் சொன்னேன், அடிப்படையே இவ்வளவு தூரம் போறது வந்து அந்த ஃபேமிலிக்காக தான். அந்த ஃபேமிலிய ஹவு க்ளோஸ் வி ஆர். சில கிட்ஸ்லாம் இருப்பாங்க, அப்பாலாம் வரமாட்டார், மாம் ஒன்லி வில் கம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சர்ப்ரைஸா ஒரு ஸ்கூலுக்கே போய் பாருங்களேன், தே வில் பி வெரி ஹாப்பி, மை டேட் ஹஸ் கம் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைசஸ். ஸோ யூ ஹேவ் டு கிவ் சடன் சர்ப்ரைசஸ். அதாவது இது எங்க யூஸ் ஆகும்னா, உங்களால வர முடியாத பட்சத்துல
அப்போ வந்து அவங்களுக்கு வரும், அன்னைக்கு வந்தாரு, he has come to school, அன்னைக்கு he has come to this, if he really possible he will be. ஸோ அதனால தான் வர முடியல அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பை டிஃபால்ட்டா ஃபேமிலிக்குள்ள போயிடும். ஸோ தட் யூ ஆர் தேர் ஃபார் தெம், பட் பிகாஸ் ஆஃப் த ஒர்க் ஷெட்யூல் இட் வாஸ் ஹேப்பன் லைக் தட். ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் கிவ் ஷார்ட் சர்ப்ரைசஸ், GSS. ஓகே, புதுசா இன்னைக்கு ஒரு விஷயம், கிவ் ஷார்ட் சர்ப்ரைசஸ். ஸோ கிஸ் கூட GSSையும் கம்பைன் பண்ணி நம்ம ஃபேமிலி டைமை வந்து மிக அருமையாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத ஒரு புரியும் வண்ணம் நம்மளுக்கு அனைத்து சொந்தங்களுக்கும் சொல்லியிருக்காரு. அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி வந்து ஒரு சொந்தம் குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னாங்க, ஒரு பிஸ்னஸ் ஷெட்யூல் நம்ம வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி 2-3 அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம வைக்கும் பொழுது ஒரு பிஸ்னஸ் ஷெட்யூல்ல நம்ம கண்ட்ரோலையும் மீறி அங்க அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் மூலியமா நம்மளோட டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும் பொழுது அதற்கு பிறகு நம்ம ஷெட்யூல் பண்ணி இருக்கிற பிசினஸ் மீட்டிங்கை எப்படி நம்ம அட்டென்ட் பண்ண முடியும், அல்லது ப்ரீவியஸா இருக்கக்கூடிய அந்த டிலே ஆகக்கூடிய அந்த பிசினஸ் மீட்டிங்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது, அந்த ஏரியால நம்ம எப்படி நம்மளுடைய டைமை மேனேஜ் பண்றது அப்படிங்கிற உங்களுடைய டிப்ஸ் பத்தி கேட்டுருக்கேன் சார். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு நாள் 3 மீட்டிங் இருக்கு. கண்டிப்பா 3 மீட்டிங்கும் இனிஷியல் மீட்டிங்கா இருக்காது. ஒன் வில் பி in the final stage of closing the deal. ஒன்னு மிட் ரேஞ்சா இருக்கும், தட் எம்பத்தி, ஜஸ்ட் ஒரு ஹாய் ஹலோ, எப்போ சார் ஆர்டர் எடுத்துக்கலாம், எப்போ வரலாம். ஒன்று ப்ரிலிமினரியா இருக்கும், சார் திஸ் இஸ் மை கோட், திஸ் இஸ் விஆர், நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் பிளான் பண்ணணும். எது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், எது செகண்ட் எடுத்துக்கலாம், இல்லை எது தேர்ட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கமிட் பண்ணுறதே அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ நாளைக்கு வந்தால் நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம் அப்படின்ற போது அல்டிமேட்லி யூ ஹேவ் டு கிவ் ப்ரையாரிட்டைஸ் ஃபார் தட். ஏன்னா ஐ ஹேவ் டு க்ளோஸ் த டீல். பட் மற்ற ரெண்டையும் கையை விட்டு போகலை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது, ஏன்னா வந்து ஒரு பழமொழி இருக்கு, மனுஷன் மூளை வந்து குரங்கு மாதிரி டக்குன்னு மாறிடும். ஸோ ஒன்ஸ் யூ சே த டீல் இஸ் க்ளோஸ், ட்ரை டு கெட் த PO. ஸோ இல்லாட்டி மறுநாள் வேற யாருன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் வந்து வேற மாதிரி மாத்திடுவாங்க. ஸோ நீங்க எது முக்கியம், அந்த 3 டீல்ஸ்ல எது முக்கியம், எது ஃபர்ஸ்ட் மார்னிங், எது செகண்ட், எது தேர்ட். சப்போஸ் இவ்வளோ பிளான் பண்ணியும் எனக்கு ஏதோ ஒன்று என்ட்ரன்ஸ் ஆகுது, எனக்கு 10 மணிக்கு கொடுத்தாங்க, பட் எனக்கு அவர் பர்சன் வந்ததே 11 o'clock தான் அப்படின்றப்போ என்னோட 1 o'clock ஷெட்யூல்னா சிம்பிள், call the second meeting person, say that you are stuck up, but don't say that you are in some other meeting. Literally அந்த இடத்துல போய் தான் சொல்லி ஆகணும். Say, give some personal reason, so that you please postpone to either 3 o'clock, I mean ஒன்று ஃபர்தரா ஒரு 2 hours or இல்லை நெக்ஸ்ட் டே. அந்த மாதிரி தான் பிளான் பண்ணணும், வேற வழி இல்லை. ஓகே, ஸோ அந்த இடத்துல எந்த விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக நம்ம அடுத்த ஸ்கெடியூல் இருக்கக்கூடிய அந்த கன்சர்ன் பர்சன்ட்டை சொல்லணுங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்னொரு கேள்வி வந்து நம்மளுடைய சொந்தம் கேட்டிருக்கிறது என்னன்னாங்க, ஹவு கேன் எம்பத்தி கான்ட்ரிபியூட் இன் ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் லைஃப் ஆஃப் அ பர்சன் அப்படின்னு கேட்டிருக்காரு. எம்பத்தி எல்லாமே சார். இன்னைக்கு வந்து நீங்க வந்து அந்த கேரிங்ன்றதையே காட்டணும், தட் யூ ஆர் எம்பத்தி. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம். என்னோட ரவுண்ட்ஸ்ல when I cross the rounds at 1 to 2, I ask every staff, did you had lunch? அவங்க எனக்கு குட் மார்னிங் சொன்ன சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்பேன். ஏன்னா கண்டிப்பா அவர் ஹெல்த் கேர்ல தே ஹாவ் தேர் லஞ்ச் ஒன்லி அட் 3 o'clock. ஸோ 2 பேர் போயிட்டு திரும்ப வரணும், தென் தே வில் ரிலீவ். ஸோ they never expected me, but I feel that I'm responsible. ஒரு சின்ன கேரிங், அட்லீஸ்ட் இந்த மனுஷன் நம்மளுக்காக கேர் பண்ணி கேட்குறேன், டைமுக்கு சாப்பிடுங்க, நான் 2 நிமிஷம் கூட நிற்க மாட்டேன். சாப்பிடல அப்படின்னு சொன்னாங்கன்னா டைமுக்கு சாப்பிடுங்க, அவ்வளோதான்.
this give lot of results. அதே மாதிரி எந்த ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அவங்க இன்விடேஷன் வச்சாங்கன்னா ஐ நெவர் ஸ்கிப். எப்படியாச்சும் போயிடும். that even my MD used to do. The height of what I learned from my MD is there was housekeeping. ஒரு 15 years ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் இங்க வந்து 6 years, 5 years completed, 6 year. That lady was affected by cancer. Last 1 year அவங்களால ஒர்க் பண்ண முடியல. சன் விட்டுட்டாங்க. இவங்க என்னன்னா அவங்கள யாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணாத, அவங்க பாட்டிக்கு என்ன வேலை செய்யறாங்களோ செய்யட்டும். She keep on sweeping the main entrance and she sits at 11 o'clock. திரும்ப ஒரு 12 மணிக்கு பெருக்குவாங்க. I never believed when she passed both my MD and joint managing director. Both the people have attended the funeral. ஒரு பேசிக் ஹவுஸ் கீப்பிங் தான், ஒரு ஆயம்மா தான். அவங்களுக்கு வந்து எம்டி வரணும்னு இல்லை, பட் 15 வருஷம் நம்மளோட ஆர்கனைசேஷன்ல வேலை பார்த்திருக்கான் இங்க அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக. அண்ட் தட் இஸ் த திங் இம்பார்ட்டன்ஸ் யூ ஆர் கிவிங் டு த எம்ப்ளாயி in the way called empathy. இதே தான் ப்ரொஃபஷனல். இது ப்ரொஃபஷனல். பர்சனல்ல வந்து பார்த்தீங்கன்னா அது நான் சொன்னேன், அது ஷார்ட் சர்ப்ரைசஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் வெதர் பிடிச்சிருக்கு பிடிக்கல, யூ லுக் லைக் ஹசன், யூ லுக் லைக் குஷ்பு, அப்பப்போ கொஞ்சம் பொய்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம நிறைய எங்க மிஸ் பண்றோம்னா ஓல்டு மெமரிஸ்க்கு போறது இல்லை. ஈவன் ஐ ரெக்கமெண்ட் த கேபிஎன் சொந்தங்கள் முடிஞ்சா இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ, மேபி சண்டே, இங்க சண்டே, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தேர், முடிஞ்சதுன்னா இந்த வீக்ல உங்களோட ஓல்டு ஆல்பம்ஸ் எடுத்து வச்சு பக்கத்துல உங்க பார்ட்னர் உட்கார வச்சு பேசி பாருங்க, எவ்வளோ டவுன் மெமரி லேன் வரும்ட்டு. யூ வில் ஃபைண்ட் இப்ப கரண்டா ஓடிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அது சொல்யூஷனா இருக்கும். We used to do that every annual day. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டாக்டர் எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்காரு, ஒல்லியா இருந்தாரு, தொப்பை போட்டிருக்காரு. ஸோ லைக் தட், லைக் we will make it a fun. ஸோ இந்த மாதிரி plan it in a personal way. இது பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா you will get your empathy. Fantastic. நல்ல ஒரு யதார்த்தமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம சொந்தங்களுமே சேட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. யதார்த்தமான அருமையான பதிவு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. அடுத்த இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஹவு டு ஓவர் கம் டிசப்பாயின்மெண்ட் when your schedules are not achieved and you have to reschedule again and again to achieve it. ஸோ இந்த கேள்விக்கு உங்களுடைய ஒரு டிப்ஸ், உங்களுடைய ஒரு சஜஷன் என்ன? திஸ் ஒன் நான் 2 விஷயங்கள் சொல்லலாம். ஒன், வாட் ஹேப்பன் இன் மை பர்சனல் லைஃப். அனதர் ஒன், வாட் ஐ எம் பிளான்ட் ஃபார் லாஸ்ட் 20 years. As I told, என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் 1999. I said 1,250 rupees is my first salary. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் I have planned my own education, my own profession. நான் job enter ஆனதும் ஒரு 2 years I lost my dad. 24. From that 24 till this 46, I am just managing on my own. அதுல 2 விஷயங்கள் என்னன்னா, டிசப்பாயின்மெண்ட்ஸ் மென்னு மெழுங்க கத்துக்கணும், வேற வழி இல்லை. அதை எந்த அளவுக்கு சைக்கலாஜிக்கலா மைண்ட் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நீங்க மேனேஜ் பண்றீங்கன்றதுலதான் விஷயமே இருக்கு. ஒரு காமன் ப்ரோவர்ப் இருக்கு, நீ என்ன கொண்டு வந்த இங்க இழப்ப இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. So what you have taken, everything is taken from this world. What you have lost, everything is you are lost in this world. அதே மாதிரி அதை எந்த அளவுக்கு நம்மளால பேர் பண்ண முடியுது, அது பிளானிங் தான். ஒரு சின்ன விஷயம்,
இந்த பிசினஸ் நான் பண்றேன், அந்த பிசினஸ் சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே, பட் இஃப் இட் இஸ் நாட் ஹேப்பனிங், am I able to manage அந்த லாஸை, இல்லாட்டி அந்த 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 சேச்சுரேஷனை என்னால் பேர் பண்ண முடியுமா, அதுக்கான கெப்பாசிட்டி எனக்கு இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு தான் nowadays people has to get into business. இப்போ என்னையே கேட்பாங்க, இவ்வளோ MBA வச்சிருக்க, why can't you do business? I said I'm not the guy. என்னன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும், எனக்கு தைரியம் இல்லாம இல்லை, பட் அந்த லெவலை நான் கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். பட் ஐம் ஹேவிங் இன் மை மைண்ட் பண்ணணும்ட்டு. பட் அதை எந்த அளவுக்கு நீங்க பேர் பண்ண முடியுங்கிறது தான், அந்த ப்ரெஷரை பேர் பண்ண முடியும் தான். இப்ப கேள்வி என்னன்னா, டிசப்பாயின்மெண்ட். சிம்பிள். டோன்ட் டேக் இட் இன்டு யுவர் மைண்ட், வெதர் இட்ஸ் அ பர்சனல் லாஸ் ஆர் அ ப்ரொஃபஷனல் லாஸ். ஒரு ஜாப் எதிர்பார்க்குறீங்க, கிடைக்கல, நோ வே, பெட்டர் ட்ரை சம் அதர் ஆர்கனைசேஷன். ஒரு பிசினஸ் டீல் எதிர்பார்க்குறீங்க, நடக்கல, டோன்ட் டிபெண்ட். ஆனா எதர் பிசினஸ் பேஸ் பண்ணி இன்னைக்கு இந்த பிசினஸ் வந்தாதான் என்னோட ஃபேமிலியே ரன் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல மட்டும் டோன்ட் டூ தட். நெவர் டிபெண்ட் ஆன் யுவர் பிசினஸ் டர்ன் ஓவர் ரிலேட்டட் டு யுவர் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ். அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் பிசினஸ் ஸ்கூல்ல இல்லை, பட் ஆனால் நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். They put all their wives' jewels, everything, அதை மார்கேஜ் பண்ணி பிசினஸ்ல எல்லாம் பண்ணுவாங்க. நிறைய இஷ்யூஸ் இருக்கு, பார்த்துருக்கேன். பட் நெவர் டூ தட். வெதர் பிசினஸ் நடக்கல, யுவர் ஃபேமிலி should not suffer. Make arrangements like that and then get into the business. ஏன்னா இன்னைக்கு நான் பார்த்தது ஒரு 15 years the amount has not been taken out, it was been keep on reinvested in the hospital itself. That is why Dharan has become this much. இன்னும் சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த ஆட்ல இப்ப பாத்தீங்க, that much big hospital, no one believe that my MD, he doesn't have a own house, he lives in the rented house. No, they won't believe. Sir, enna sir 200 crore samrajam, avarku own house illa, because they don't feel that's a dead investment for 1 crore or 2 crore. So adukku irundha edho or equipment vaanginga. So andha mari you are prioritize. எனக்கு எது தேவை இல்லை, அது தெரிஞ்சிட்டாலே உங்க டிசப்பாயின்மெண்ட்டை நீங்க மேனேஜ் பண்ணிடலாம். வெரி குட் எக்ஸ்பிளனேஷன். அருமையாக நம்ம சொந்தங்களுக்கு வந்து எந்த வழியில நம்மளுடைய டிசப்பாயின்மெண்ட்ஸை நம்ம கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது ஒரு ஆங்கில பழமொழி இருக்கிறது அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். டோன்ட் டேக் சக்சஸ் டு யுவர் ஹெட் நார் ஃபெயிலியர் டு யுவர் ஹார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்க இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்கீங்க. ஸோ எந்த ஒரு இடத்துலயாகட்டும் நம்மளுடைய ஷெட்யூல்ஸ் பாதிக்குது, நம்ம ஷெட்யூல்ஸ் நம்ம பிளான் பண்ண பிரகாரம் நடக்கல, நம்ம அந்த காலத்துல வந்து ஒரு டு டூ நோட் வச்சிருப்போம், இன்னைக்கு டு டூ அப்படிங்கிற ஆஸ்பெக்டை வந்து மொபைல்ல வச்சிருக்கோம். அது நடக்கல அப்படின்னா உடனே நம்ம டிப்ரெஸ் ஆக வேண்டியதில்லை. ஏன்னா நம்மளுக்கு மட்டும் அது நடக்காம போறது இல்லை, எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமா தெளிவா சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர் சொன்னது வந்து ஒரு அமைதியான முறையில சொன்னாலும் அதனுடைய ஆழமான கருத்துக்கள் வந்து நம்ம கண்டிப்பாக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி மூலியமா நம்ம சொந்தங்களுக்கு சொல்ல வேண்டியது. நம்ம வந்து இன்றைய கால சூழ்நிலையில் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நினைச்ச டைம்ல நடக்கலனாலும் அதை எப்படி நம்ம வந்து ரீஷெட்யூல் பண்ணி அந்த குறிப்பிட்ட விஷயத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி, அல்லது நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது எந்தெந்த விஷயத்தை யாருக்கு டெலிகேட் பண்ணி அதை செய்ய வைக்க முடியும், அல்லது செய்ய முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் அதை வந்து அந்த நபருக்கு தெரியப்படுத்தி இன்னொரு முறை ரீஷெட்யூல் செய்வதாகட்டும், அல்லது அந்த டைம்ல நம்ம வந்து 100% அந்த வேலையை முடிச்சிருக்க முடியுமானால் நம்ம போகாம இருந்தா இன்னொரு நம்மளுடைய செகண்ட் லெவல்ல இருக்கக்கூடியவரை அனுப்பும் பொழுது ஒரு 20% அவர் முடிச்சாருன்னா அடுத்தது 80% நம்ம அடுத்த ஒரு ரீஷெட்யூல்ல செய்ய முடியும். அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு ஓடும் நீரோடை போல சுலபமாக நம்மளுக்கு அனைவருக்கும் நம் சொந்தங்கள் அனைவருக்கும் புரியும் வண்ணம் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறத எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. முக்கியமா எனக்கு பிடித்த ஒரு விஷயம் என்னன்னா, கிவ் ஷார்ட் சர்ப்ரைசஸ் அப்படிங்கிறத
நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட் ஃபேமிலிக்கு கொடுக்க முடியாட்டியும் இருக்கக்கூடிய நம்ம ஷெடியூல்ல ஒரு ஷார்ட் சர்ப்ரைஸ் அப்படிங்கறத நம்ம கொடுத்து ஒரு அந்த டைம் மேக்கப் பண்றதாகட்டும் நம்ம வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவர் அந்த கிவ் ஷார்ட் சர்ப்ரைசஸ் அப்படிங்கிறத சொல்லும் பொழுதுதான் என்னுடைய நண்பர் ஒருவர் ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அவர் வந்து அவருடைய ஃபேமிலியை அழைச்சிக்கிட்டு அவர் பிசினஸ் மீட்டிங் இருந்துச்சுன்னா ஒரு லாங் டிரைவ் அவரே ஃபேமிலி கூட போயிடுவார். ஸோ டிரைவர் கூட போறதை காட்டிலும் அந்த ஃபேமிலி கூட ஒரு லாங் டிரைவ் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது அந்த 2 hours டெடிகேட்டடா ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்கள அங்க ஒரு இடத்துல ஸ்டே பண்ண வச்சுட்டு இவரோட பிசினஸ் மீட்டிங் முடிச்சுட்டு வர்ற ஒரு சூழ்நிலை அவரா ஏற்படுத்தி கொள்ற அந்த சூழ்நிலையானது வந்து தொழிலையும் பார்த்த மாதிரி இருக்கும், அதே டைம் ஃபேமிலிக்கும் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நிறைய இடத்துல நம்ம ப்ரையாரிட்டைஸ் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய காணொலியில சொல்லியிருக்காங்க. நிறைய சொந்தங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து சேட்ல போட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு வந்து இந்த ஒரு செஷன் வெற்றிகரமாக அமையும் அப்படின்னா உங்களுடைய அந்த வாழ்த்துக்களும் உங்களுடைய அந்த ஃபீட்பேக்ல மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இன்றைய சிறப்பு விருந்தினர் தெள்ள தெளிவாக நமக்கு யதார்த்தமான முறையில் நம்மளுடைய இன்றைய தலைப்பு மேனேஜ்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் லைஃப் எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணுங்கிறத சொல்லியிருக்காரு. அவருக்கு கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க நம்ம சொந்தங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது ஏதாவது நீங்க உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்க சொல்லுங்க. கேபிஎன் சொந்தங்களுக்கு நான் இப்ப சொல்றதுன்னா, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஹெட் டேபிள் மாரப்பன் சார் அண்ட் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேர்லாம் தெரிஞ்சுக்கேன். ஐ நோ வெரி வெல் டு இளன் சார். ஸோ ஐ தேங்க் இளன் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மருத்துவ சம்பந்தமாக எந்த ஒரு டவுட் எதுவாக இருந்தாலும் வெதர் நீங்க மலேசியாலேயே இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு கேஷ் ஷீட் போட்டோ அதை எடுத்து நம்ம கேபிஎன் மூலியமா இளன் சார் மூலியமா ஷேர் பண்ணுங்க. இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறது கரெக்ட் தானா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன், செகண்ட் ஒரு கன்சல்டேஷன் அப்படின்வாங்க, அதை we can ready to do whether irrespective of சேலம், தமிழ்நாடு, இந்தியா, wherever it is. இல்ல அங்க இருக்கிற சொந்தங்களுக்கு இங்க ஏதாவது ஒன்று தேவைப்படுது, we are ready to do that. அதுதான் என்னோட மெயின் ஸ்ட்ரென்த். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 பேர் டாக்டர் கிட்ட போய் சார் இது எப்படி அப்படின்னு கேட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஹெல்ப்பா இருந்தாலும் யூ கேன் தயங்காம we are there to support. And thanks once again. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 2999 144
என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.